இங்க இந்த வளமான நாட்டை கைப்பற்றக்காக எதிர் நாட்டு ராஜா தன்னோட மொத்த படையுமே அனுப்பி தங்கத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக அந்த நாட்டு மக்கள் எல்லாரையுமே கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இதனால அந்த நாட்டு மக்கள் அவங்களோட தங்கத்தையும் உயிரையும் காப்பாத்திக்கிறதுக்காக நிலத்துல குளிய தோண்டி மண்ணை போட்டு தங்கத்தை மறத்து வச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட அந்த எதிர் நாட்டு படைகளும் அந்த எல்லா தங்கத்தையுமே கண்டுபிடிச்சு எடுத்துட்டு போயிடுறாங்க. இதனால அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவங்க கிட்ட மிச்சம் மீதி இருக்க தங்கத்தை எல்லாமே பாதுகாக்கிறதுக்காக அந்த தங்கத்தை எல்லாத்தையுமே ஒரே இடத்துல புதைச்சு வச்சு 5 பொண்ணுங்களை பலி கொடுத்து அந்த தங்கத்துக்கு பாதுகாப்பா ஒரு தனப்பிசாசையுமே எழுப்பி விட்டுருப்பாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு அவனோட ஃப்ரீ டைம்ல இந்த உலகத்துல பேய் பிசாசெல்லாம் எதுவுமே இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு இடமா போயிட்டு ரிசர்ச் பண்றதை அவனோட ஹாபியாவே வச்சிருப்பான். ஒரு நாள் ராத்திரி இந்த எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அவனோட வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது இவன் அப்படியே அந்த இடத்துல வந்தது மட்டும் இல்லாம யாரோ ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்தையை கொல்ல வர மாதிரி இவனுக்கு கனவுமே வருது. இவன் அந்த கனவுல இருந்து இருந்ததும் இவனோட ரிசர்ச்சுக்காக ஒரு கிராமத்துக்கு போக வேண்டி இருக்கும். அந்த கிராமத்துல தான் தனப்பிசாசு தங்கத்தை பாதுகாத்துட்டு இருக்கு போல. அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அந்த கிராமத்துல இருக்க தங்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக மாந்திரிக பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே அந்த பூஜை நடந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்த சுத்தியும் அமானுஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல சரியா நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வந்து உன்னோட அம்மா கடிப்பட்டுன்னு சொன்னதும் அவனுமே அந்த இடத்த விட்டு கிளம்பி வீட்டுக்குமே வந்துடுறான். திரும்ப அவனோட ஃப்ரெண்டு கால் பண்ணி உனக்கு விஷயமே தெரியாதான்னு சொல்லி ஒரு நியூஸையுமே ஷேர் பண்ணியிருப்பான். அந்த நியூஸ்ல பார்த்தா அந்த மாந்திரிகம் பண்ண 16 பேருமே அதே இடத்துல கொடூரமான முறையில் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி நியூஸ்லயுமே வந்திருக்கும். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாட்டுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருங்க.